வானில் இருந்து பறந்து வந்த ஏவுகணை அந்த வீட்டை துளைத்து சென்றது. நேரலையில் பேசிக் கொண்டிருந்த நபர் தூக்கி வீசப்பட்டார். உலகையே உலுக்கும் அதிபயங்கர சம்பவம் அரங்கேறியது லெபனானில்தான். காசா முனையில் செயல்பட்டு வரும் ஹமாஸ் அமைப்பினர் கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலுக்குள் புகுந்து அதிபயங்கர தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஹமாஸ் அமைப்பினரை முழுமையாக அழிக்கும் வரை தாக்குதல் தொடரும் என கூறி போரில் ஈடுபட்டு வருகிறது இஸ்ரேல். இந்த நிலையில் ஹமாஸ் அமைப்பினருக்கு ஹவுதி கிளர்ச்சியாளர்களும் லெபனானில் செயல்பட்டு வரும் இஸ்புல்லா அமைப்பினரும் ஆதரவு அளித்து வருகின்றனர். குறிப்பாக ஈரான் ஆதரவு கொண்ட இஸ்புல்லா அமைப்பினர் இஸ்ரேல் மீது அடிக்கடி தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இதற்கு இஸ்ரேலும் தக்க பதிலடி கொடுத்து வருகிறது. இந்த நிலையில் கடந்த செப்டம்பர் 17 மற்றும் 18 ஆகிய தேதிகளில் 1000க்கும் மேற்பட்ட பேஜர்களும் வாக்கி டாக்கிகளும் வெடித்து சிதறின. இதில் 39 பேர் பலியானதாகவும் 3000 பேர் காயமடைந்ததாகவும் தகவல்கள் வெளியாகின. இது இஸ்ரேல் நடத்திய சதி என லெபனான் அரசு குற்றஞ்சாட்டியிருந்தது. இதை இஸ்ரேல் மறுக்கவும் இல்லை, அதே நேரத்தில் அதை உறுதிப்படுத்தவும் இல்லை. இதற்கிடையே இதற்கு தகுந்த பதிலடி கொடுப்போம் எனவும் இஸ்ரேல் மீது மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்துவோம் எனவும் இஸ்புல்லா அமைப்பு எச்சரிக்கை விடுத்திருந்தது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு லெபனானில் இஸ்புல்லா அமைப்பினரை குறிவைத்து இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் 14 பேர் உயிரிழந்தனர். இஸ்ரேல் தொடர்ந்து லெபனான் மீது தாக்குதலை தீவிரப்படுத்தி வரும் நிலையில் இதுவரை 50 குழந்தைகள் உட்பட 558 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் 1835 பேர் காயமடைந்திருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த பதற்றமான சூழலில் இதுகுறித்த செய்திகளை லெபனான் நாட்டு ஊடகவியலாளர் ஒருவர் தொலைக்காட்சியில் நேரலை செய்து கொண்டிருந்தார். அப்போது இஸ்ரேலிய ஏவுகணை ஒன்று அவரது வீட்டை தாக்கியது. இதில் அவர் தூக்கி வீசப்பட்டதில் படுகாயமடைந்தார். விசாரணையில் அவர் மிராயா இன்டர்நேஷனல் நெட்வொர்க்கின் தலைமை ஆசிரியர் ஃபாடி பௌதயா என தெரிய வந்துள்ளது. அவர் வீட்டில் ஏவுகணை பாயும் வீடியோ காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. இந்த சம்பவம் ஒட்டுமொத்த உலக நாடுகளையும் அதிர்ச்சியில் உறைய வைத்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக ஊடகவியலாளர் ஃபாடி பௌதயா தனது எக்ஸ் தளத்தில், என்னை அழைத்து அன்பாய் விசாரித்த அனைவருக்கும் நன்றி, என்னை காப்பாற்றிய கடவுளுக்கும் நன்றி, நான் நலமாக இருக்கிறேன் என பதிவிட்டுள்ளார்.